அந்த நம்பாடுவான்கிற பக்தர் அவர் என்ன பண்ணுவாராம், திருக்குறுங்குடியிலே வாழ்ந்து வருகிறார். ஏகாதசி தோறும் சரியாக விரதம் இருப்பாராம். அந்த ஏகாதசி விரதம் தண்ணீர் கூட உட்கொள்ளாமல் ஏகாதசி என்று விரதம் இருப்பார். விரதம் இருந்துவிட்டு மறுநாள் துவாதசி என்று காலை நீராடி விட்டு கையில வீணையை எடுத்துப்பாராம். வீணையை எடுத்துக்கொண்டு நேரா திருக்குறுங்குடி நம்பி, அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு வடிவழகிய நம்பி என்று திருப்பெயர். தமிழ்ல பாருங்க எவ்வளவு அழகா பெருமாளுக்கு அந்த காலத்துல பெரியோர்கள் பெயர் சூட்டி இருக்கிறார்கள் பாருங்கள். வடிவழகிய நம்பி, சம்ஸ்கிருதத்துல சுந்தர பரிபூர்ணன் என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம். இப்போ துவாதசி வந்தால் காலை கையில் வீணையோடு இந்த நம்பாடுவான் போவாராம். போய் அங்கே அந்த திருக்குறுங்குடி நம்பி முன்பு முதல்ல பூபால ராகத்துல பாட்டு பாடுவாராம். ஏன்னா இந்த காலை சுப்பிரபாதம் என்பது பூபாலத்திலே பாடுவதுங்கிறது வழக்கம். பூபாலம் பாடிட்டு அந்த பாட்டை பூர்த்தி பண்ணும்போது கைசிக பண் என்று ஒரு பண் பாடுவாராம். இது இன்றைய கர்நாடக சங்கீதத்துல பைரவி ராகம்னு சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல தமிழகத்திலே நிறைய தமிழ் பண்கள் உண்டு. அதுல கைசிகம் என்று ரொம்ப வசதியான பண், அதுதான் இன்னைக்கு பைரவி ராகம்னு சொல்லப்படுகிறது. அந்த கைசிக பண் என்ற ஒரு பண்ணை பாடி பாட்டை நிறைவு செய்து விட்டு பெருமாளை தரிசனம் பண்ணி அவர் அருளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் உணவு உட்கொண்டு அந்த முதல் நாள் தொடங்கிய ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்வாராம். இதற்கு துவாதசி பாரணைன்னு பேரு. ஏகாதசி அன்னைக்கு தண்ணீர் கூட உட்கொள்ளாமல் இருந்துவிட்டு அடுத்த துவாதசி அன்று நீராடி இறைவனை வழிபட்டு அதன் பின் உணவு உட்கொள்வதற்கு பாரணைன்னு பேரு.